கூடியிருக்கின்ற உறவுகள் அனைவருக்கும் தாரை குட்டி சீமானின் புரட்சிகர வணக்கங்கள். நீட் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் தமிழர் பிள்ளைகள் என்பவர் யார்? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன். இதுதான் என் கனவு இந்தியா என்ற பகத்சிங்கின் கனவை நினைவாக்க வந்த ஒப்பற்ற புரட்சியாளர்கள் நாம் தமிழர் மாணவர் பாசறை பிள்ளைகள். நீட் என்ற தேர்வு தமிழகத்திற்கு அமல்படுத்துகின்ற வரை அனைத்தும் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. தமிழகத்திலே 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை தன்னுடைய கல்வியை முடித்து பிறகு 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் இரவு முழுவதும் கண்களை விழித்து படித்து தங்களுடைய மதிப்பெண்களை அதிகமாக எடுத்து நிரூபித்தால் நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வை தமிழகத்திலே அமல்படுத்தி மருத்துவம் படிக்க வேண்டும் என்று தங்களுடைய லட்சியம் கனவாக வைத்திருக்கின்ற மாணவர்களின் கனவை சிதைத்துக் கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம்? இதே இந்த நீட் தேர்வால் என் அக்கா அனிதா இறந்தார், என் அண்ணன் சுரேஷ் இறந்தார். ஒன்றிய அரசே செவிசாய், இன்னும் எத்தனை பிணங்கள் வேண்டும் உங்களுக்கு? பிணங்களை கொடுத்தால்தான் நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வீர்களே. ஆனால் இங்கே கூடி இருக்கும் மாணவர் பாசறை எங்களுடைய பிணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களின் பெயரை வரலாறு பதிவு செய்யட்டும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சீமானின் மாணவர் படை தமிழர்களுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிக்கட்டும். நண்பினிய தமிழ்நாட்டு மக்களே, நீங்கள் ஆக சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டிலே நிறுவிவிட்டீர்கள். ரோட்டின் ஓரத்திலே போட்ட நாம் தமிழர் பிள்ளைகள் மக்களுக்காக இங்கே நின்று ஜனநாயகத்தை காப்பாற்ற கத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் வாக்களித்து அதிகார கட்டளிலே அமர வைத்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் அமைப்படணும்னு கோழியோட கழுத்தை அறுத்து முதலமைச்சர் பதாகைக்கு ரத்த வலி கொடுக்கிற ஈழக்கூட்டத்தில் சிக்கிட்டு நாங்களும் அல்லாத பாடுபட்டு இருக்கோம். காலத்தின் நேரத்தை கருத்தில் கொண்டு புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றார், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிற்று. கொட்டடா முரசு. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். அடுத்ததாக உறவுகளுக்கு வணக்கம். நார்த்ல வந்து ஃபேட் நீட்டுக்காக போராடுறாங்க, தமிழ்நாட்டுல வந்து பேன் நீட்டுக்காக போராடுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேலி கூத்து அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்றாங்க. ஏன் அவங்க ஃபேட் நீட் கேட்கறாங்க, நாம பேன் நீட் கேட்கோம்னா, நாம ஏன் நீட் அடிப்படையில எதிர்க்கோம்னா, இது வந்து இப்ப நேத்து இல்ல, 10 வருடங்களா வந்து நீட் வந்த காலத்துல இருந்தே நீட்டை வந்து தமிழ்நாடு எதிர்க்கிறதா தமிழ்நாடோட ஸ்டாண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்மளோட தமிழக மாணவர்கள் வந்து எதுல படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படிக்கிறாங்க. ஆனா நீட் எக்ஸாம் எந்த சிலபஸ்ல நீட்கான கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்கப்படுது அப்படின்னா என்சிஆர்டி சிலபஸ், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் வழங்கக்கூடிய அந்த என்சிஆர்டி சிலபஸ்ல தான் கேள்வி கேட்காங்க. அப்ப நம்ம பள்ளி மாணவர்கள் வந்து எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் ஸ்டேட் போர்ட்ல படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் போய் என்சிஆர்டி சிலபஸ்ல திடீர்னு ஒரு நாள் எழுதி அதையே ஒரு வாழ்க்கையோட தலைவிதியா வச்சு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்?
அதனாலதான் நம்ம அடிப்படையில நீட் தேர்வை எதிர்க்கிறோம். இது ஒரு சம வாய்ப்பே கிடையாது. நார்த் இந்தியால ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து என்சிஆர்டில தான் இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல கேந்திர வித்யாலயா இந்த மாதிரி என்சிஆர்டி பேஸ்டு ஸ்கூல்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், ஐசிஎஸ்இ ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அப்ப ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற பிள்ளைங்க மட்டும் போர்டு எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும், இந்த நீட் எக்ஸாமை பாஸ் பண்றதுக்கும் படிக்கணும். அப்ப இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலான விஷயம். எவ்வளவு காப்பகலா கண்முழிச்சு படிச்சு இந்த ஒரு எக்ஸாமுக்காக அவங்க வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்சு இந்த எக்ஸாம்ல ஜெயிச்சாதான் வாழ்க்கைங்கிற அளவுக்கு படிச்சு கடைசியில இந்த எக்ஸாம் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு. லீக் ஆகி திரும்ப எக்ஸாம் நடத்துறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இதுக்கு எந்த வகையில இந்த பாஜக அரசு பொறுப்பேற்றுக்கவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணாங்க, அந்த நீட் எக்ஸாம் அப்பனா மோடி வந்து இத்தாலி பிரைம் மினிஸ்டர் மெலோனி கிட்ட போய் சாக்லேட் கொடுத்து வீடியோ போட்டு பிஆர் டீம் வச்சு பிஆர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா என்ன கர்மா இஸ் பூமராங்க மாதிரி கடைசியில வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எழுச்சி இவ்வளவு பெருந்திகளா வந்து அவருக்கு வந்து ஆப்படிச்சிருச்சு. இன்னைக்கு தர்மேந்திர பிரதாப் வந்து ரிசைன் பண்ணாதான் இந்த போராட்டத்தை வந்து கைவிடுவோங்க அளவுக்கு மாணவர்கள் புரட்சி வெடிச்சிருச்சு. இந்த புரட்சியை பார்க்கும் போது அப்பாடா இந்தியால வந்து கொஞ்சமாவது அங்கங்க வந்து புரட்சியாளர்கள் இருக்க வரைக்கும் இந்தியாவில கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம். தமிழ்நாட்டிலேயே அங்கங்க புரட்சி வெடிக்குது, புரட்சியாளர்கள் இருக்காங்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. சில இதை பார்க்கும்போது மன வருத்தமா இருந்தாலும் புரட்சி என்னைக்குமே வந்து அங்கங்க இருக்கு. அது வந்து பரவி எல்லார்ட்டையும் பரவி ஒரு விஷயம் ஒரு பாதிப்பு நடக்குது அப்படின்னா கட்சி சார்பா இல்லாம இனம் சார்பா இல்லாம எல்லாருமே ஒன்று கூடி அதுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சிய கோகுல பாண்டியன் சகோதரர் சொன்ன மாதிரி முட்டை ஜீவ பாருங்க அது இதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க தான் வந்து உங்களுக்காக நின்று பேசிட்டு இருக்கோம். தாவேகா தரப்புல இருந்து ஏதாவது மீட்டிங் போட்டாங்களா? ஒரு அறிக்கை கூட விடல. நம்மளோட முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இந்த மாணவர்கள் போராட்டத்தை. அதுல ஒரு வார்த்தை பாஜகவை சி அப்படின்னு கூட சொல்லல. ஆனா திமுகவை மேடைக்கு மேடை திமுக தீய சக்தின்னு தெரியுமா? அப்ப பாஜக என்ன தூய சக்தியா? பாஜகவே சொல்லணும்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அதுக்கும் அவர் பதில் கொடுத்தாரு. ஏன்னா வந்து நம்ம முதலமைச்சரோட வாழ்க்கையே வந்து பிஜேபி ஐயா மோடி கையில தான் இருக்கனால அவர் பேச மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பிரதமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கும் இவங்க இருக்க நாட்டில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி புரட்சியாளர்கள் அங்கங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்று கூடிடுவோம், எல்லாருக்காகவும் நிற்போம், தொடர்ந்து போராடுவோம். இந்த நீட் பேப்பர் லீக்குங்கிறது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ. இதை வந்து இவ்வளோ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து பாஜக டீல் பண்ணுது அப்படின்னா எவ்வளோ வந்து ஒரு அதாவது நீட்டுக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாணவர்களை வந்து ஆன்டி நேஷனல் தேச துரோகிகள் எல்லாம் சொல்றாங்க. இவங்க வந்து அப்படியே ஏதோ மகாத்மா ரேஞ்சுக்கு ஏதோ ஊழலே செய்யாம கடைசி வரைக்கும் வாழ்ந்த மாதிரி இவங்க பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு தீ இப்ப வந்து ஒண்ணு பற்றி எரிஞ்சிருக்கு. இது நாடு ஃபுல்லா பற்றி எறியணும். நாம வந்து பேன் நீட் கேட்கிற மாதிரி நார்த் இந்தியாலையும் இதை புரிஞ்சுக்கிட்டு கேட்டு இதை ஃபுல்லா பற்றி எரிஞ்சு நம்ம எல்லாருமே ஒன்று கூடி இந்த நீட் தேர்வு ரத்து செய்கிற வரைக்கும் எல்லாரும் போராடுவோம். நன்றி, வணக்கம். நீட் என்பதை ஃபேர் நீட் என்று ஒரு பக்கம் போராடுறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பேன் நீட் என்று சொல்றாங்க. ஆனா அதுதான் உண்மை. நீட் என்பது நீட்ல நடக்கிறது முறைகேடு மட்டும் இல்ல, நீட்டே ஒரு முறைகேடு தான். அதை நாம முதல் முழக்கமா வைக்கிறோம். அதனால நாம் தமிழர் கட்சி உறுதியாக இருக்கிறது. நீட் தேர்வை தடை செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய கோரிக்கை. இந்த ஒன்றிய அரசு, அதாவது இந்த நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்று, ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாரு, அந்த தங்கை அனிதாவை விட உங்களுக்கு மோடிஜி உறவாகி விட்டாரா என்பதுதான் கேள்வி. ஏன்னா இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் குரல் கொடுக்கறாங்க, ஆனா முதல்வர் குரல் எழுப்பல, அவர் வாயை திறக்கல. அதனால நாங்க இன்றைக்கு உறுதியாக நின்று போராடுகிறோம். நீட் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.